ஹாய் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நிறைய லாஸ்ட் 25th முழுக்கவே ஜான்வரி ஸ்டார்ட் பண்ணி ஸ்டில் வரைக்கும் நிறைய பேர்டன்ஸ், நிறைய கஷ்டம், பெயின், அழுக, கண்ணீர், சோகம், துக்கம், இது எல்லாமே எனக்கு மட்டும்தான் இருந்ததா 2025ல? எல்லாருக்குமே அப்படி இருந்ததான்னு எனக்கு தெரியல. ஜான்வரி ஸ்டார்ட் ஆன என்னோட ட்ரீட்மெண்ட் ஜேர்னி கிட்டத்தட்ட அக்டோபர் வரைக்குமே இருந்தது. அப்புறம் ஆஹ், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. இப்படியே போயிட்டு இருந்தது இந்த இயர் முழுக்க. வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்குது அப்படின்னு எதிர்பார்க்குற அந்த டைம்ல அப்பாவுக்கும் முடியாம ஆகுது. அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. என் பொண்ணுக்காக திரும்ப வந்தாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து அந்த சந்தோஷத்தை கூட எங்களால ஷேர் பண்ணிக்க முடியல. அப்பாவை இழக்கிற நிலைமை, என் கண்ணு முன்னாடி நான் என் அப்பாவை இழக்கிற நிலைமை வந்துச்சு. எல்லாருக்கும் எப்படியோ தெரியல, எங்க வீட்டுல நாங்க 4 பொண்ணுங்க, அம்மா அப்பா, பையன் இல்ல. எங்க அப்பா மட்டும்தான் என் வீட்டுல இருந்தான். எங்க அப்பா தான் எங்களுக்கு ஹீரோவா தெரிவாரு. எங்க அப்பா ரொம்ப நல்லவர். ஆக்சுவலா அவரை மாதிரி நல்லவர் இல்ல. நான் பார்த்த வரைக்கும் எங்க அப்பா தான் எங்களுக்கு பெரிய ஹீரோவா இருந்தாரு. எங்க அப்பாவை நாங்க தொட்டது கிடையாது. எங்க அப்பா எங்களை தொட்டு பேச மாட்டாரு, எங்களை அடிக்க மாட்டாரு. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து 9-10 மந்த் என் உயிரை எடுத்துட்டு என் பொண்ணு உயிரை கொடுத்துருன்னு சொல்லி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டாரு. அதனாலதான் இன்னமும் நான் இங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல. ரொம்ப மிஸ் பண்றோம். திரும்பி வந்துருப்பா.